இந்த ஏபிஐ திருநெல்வேலி சாப்டர் உதவியுடன் நடத்தப்படுகின்ற இந்த மெட்டபாலிக் கான்ஃபரன்ஸ் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியை இன்று நடத்தியுள்ளோம். இந்த மெட்டபாலிக் கான்ஃபரன்ஸில் சர்க்கரை வியாதி நோய் நமது உடம்பில் எந்தெந்த மண்டலங்கள் எல்லாம் பாதிக்கிறது என்பதை தமிழ்நாட்டில் உள்ள மிக சிறந்த மருத்துவர்களை எல்லாம் அழைத்து சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் போன்ற இடங்களிலிருந்து வரவழைத்து அந்தந்த நோய்க்கான சிகிச்சை முறைகளை பற்றி பேசப்பட்டுள்ளது. சர்க்கரை வியாதி ஒருவருக்கு 12 வருடங்கள் 20 வருடங்கள் இருந்தால் அது உடம்பில் உள்ள அனைத்து மண்டலங்களையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உதாரணமாக கிட்னி, இருதயம், குறிப்பாக ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், கண் நோய் பாதிப்பது, மூளையை பாதிப்பது, பெரிஃபரல் நரம்புகளை பாதிப்பது, இந்த மாதிரி பல வகையான உறுப்புகளை பாதிக்கின்றது. ஸோ அந்த பாதிப்பிலிருந்து நாம் எவ்வாறு மீள்வது என்பதை இந்த பல வகையான மருத்துவர்களை கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தியுள்ளோம். கேன்சருக்கே இப்போ மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் வெளிநாடுகளில் போகிறாங்க, அமெரிக்கா வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ ஆனால் இந்த சுகரை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் அதுக்கான ஒரு முடிவு கிடைக்காம இருக்கு. அதுக்கான ஆராய்ச்சிகள் என்ன மாதிரி சொல்றது? இப்போ இன்னைக்கு நடக்கிற கூட்டம் வந்து அது சம்பந்தமா பேசப்படுது. இன்றைக்கு சம்பந்தமான மீட்டிங்ல வந்து அந்த சுகர் வந்து நம்ம உடம்புல பல பகுதிகளை பாதிக்கிறதுனால அந்த ஒவ்வொரு பகுதிகளுக்கு நம்ம வந்து வைத்தியம் பண்ணாம அது எல்லாத்தையுமே ஒரு யூனிஃபைடு அப்ரோச்சா கொண்டு வந்து அந்த ஒவ்வொரு உறுப்பையும் தாக்குனா அந்த உறுப்புக்குன்னு உள்ள ஒரு ப்ரிசிஷன் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒரு புது வகையான அப்ரோச் இந்த மாநாட்டில் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. நம்பிக்கை தர மாதிரியான விஷயங்கள் கிடைச்சிருக்கா இந்த மாநாட்டில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் நாலேஜை வந்து நாங்கள் வந்து புதுசாக கண்டுபிடிச்சதை வந்து இங்கே நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி இங்கே உள்ள ப்ரைவேட் ப்ராக்டிஷனருக்கு தெரியப்படுத்தியிருக்கோம். ஏதாவது சொல்லக்கூடிய அளவுக்கு முக்கிய விஷயம் மக்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு முக்கிய விஷயங்கள் அதாவது மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இருந்தால் இப்போ வந்து இளம் வயதில் ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக் அதிகமாக வருகிறது. குறிப்பாக 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும். அதுக்கான காரணங்கள் வந்து இப்போ பல உலக ஆராய்ச்சி முடிவுகளை பார்க்கும்போது அவங்களுடைய உணவு பழக்கத்தில் மாற்றம், தூக்கம், நைட் சரியா தூங்காமல் தூக்கத்தில் உள்ள மாற்றம், ஸ்மோக்கிங், இந்த ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்னால தான் அந்த வியாதிங்கிறத கண்டுபிடிச்சி ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன சிகிச்சை கொடுக்கலாம், என்னென்ன மாதிரி டயட் பேட்டர்ன் கொடுக்கலாங்கிறத பற்றி விரிவாக மாநாடு நடத்தியிருக்கோம். இப்போ அரசுக்கு எதை வலியுறுத்துவாங்க இந்த 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 மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அரசு மூலமாக சோசியல் எஜுகேஷன் மூலமாக நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் மூலம் நமது நடைமுறை பயிற்சியை மாற்றணும்னா இந்த நோயாளிகளை நம்ம தடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்தியாவுக்குள்ள பார்த்தீங்கன்னா சுகர் டெஸ்டோட லெவல் வந்து கடந்த 50 வருடத்துல அதிகபட்ச அளவு கூடியிருக்கு அப்படிங்கிறது ஆய்வுகள். அப்படிங்கும்போது இதுக்கான மருந்துகள் விற்பனை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வியாபாரமாகி இருக்க சூழ்நிலையில இதுக்கான தீர்வா இப்ப நீங்க நினைக்கிற மாநாட்டில் தீர்வு கிடைக்குமா? இல்ல ஏற்கனவே நம்ம தெரிஞ்ச விஞ்ஞானபூர்வம் பரிசோதனை மேற்கொண்டு அந்த கருத்துக்களை இந்த மாநாட்டில் இளம் வயதிலிருந்தே நாம் கடைபிடித்து வந்தால் இந்த நோய்களை தடுக்கலாம் என்பதை பற்றி நாங்கள் இங்குள்ள இளம் டாக்டர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதன் மூலமாக அவங்க ஒரு பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி அதன் மூலமாக தான் நாம் கொண்டு வர முடியும். இந்த இந்தியாவில் சர்க்கரை வியாதிகள் எண்ணிக்கை கூடுவதை நாம் தடுக்க முடியும். விழிப்புணர்வு வந்து மக்களை நம்ம வந்து மாற்றணும். அரசு, பொது நிறுவனங்கள், டாக்டர்கள் எல்லாமே டெய்லி எஜுகேஷன் மாதிரி கொடுத்து அவங்கள மாற்றணும். இது வந்து குறிப்பா ஆமா சாப்பாடுல பார்த்தீங்கன்னா அதிகமான கொழுப்பு, அதிகமான சர்க்கரை, அதிகமான உட்கொள்ளக்கூடிய பண்டங்கள் வந்து அது குறிப்பிடணும் அதோட லெவல் அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட சொன்னாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அதுக்கான எந்த நடைமுறையும் கவர்மெண்ட் எடுக்கல. அப்படி இருக்க சூழல்ல நீங்க எப்படி கவர்மெண்ட் வந்து இந்த விழிப்புணர்வு வீடு வீடாக செய்ய முடியுமா? என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் வந்து அரசு மருத்துவமனைகள் மூலம் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கான ஒரு அவேர்னஸ் நிகழ்ச்சிகளை நடத்தி அதன் மூலமாக தான் நம்ம குறைக்க முடியும். உணவுல சர்க்கரை அளவு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு 15 வருஷத்துக்குள்ளால ஒரு ரேஷியோ சொன்ன மாதிரி இருப்பாங்க. இப்போ அதுல எதுவும் மாற்றம் இருக்குல்ல. அதோட இப்போ கூட இருந்தாலும் ஒரு இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கிறது வந்து சர்க்கரை நோய்னு சொல்ல முடியாது அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, அது ரேஷியோ பேசிக்கா எப்படி ஒரு நோயாளிக்கு குறைந்தபட்ச சர்க்கரை நோயாளி
உள்ள ட்ரெண்ட்ல இன்னைக்குள்ள லைஃப் ஸ்டைல்ல எது சரியான அளவு அப்படிங்கிறது புரியுது இருக்குதா? இல்ல இன்றைய அ அளவின்படி பார்த்தால் வெறும் வயிற்றில் 126க்கு மேல் இருக்க வேண்டும். சாப்பிட்டவுடன் 200க்கு அதிகமா இருந்தால் நாம் சர்க்கரை வியாதி என்று கூறுகின்றோம். வெறும் வயிற்றில் சுகரானது 100லிருந்து 126 வரை இருந்து, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 180 வரை இருந்தால் அதை ப்ரீ டயபெட்டிஸ் சர்க்கரை வருவதற்கு முந்தைய நிலை என்று நாம் கூறுகின்றோம். இன்றைய மாநாட்டில் அந்த மாதிரி சர்க்கரை வருவதற்கு முந்தைய நிலை இருக்க வரை சர்க்கரை வியாதி தடுப்பதற்கான நாம் என்னென்ன வகையான நம்ம வாழ்வு நடைமுறைகளை மாற்ற வேண்டும், எந்த விதமான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், எந்த விதமான உணவு பழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இப்போ ரீசெண்ட் ஆய்வுகள் உள்ள வந்துட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். முன்னால 90 அளவு இருந்தா கூட அவர் சர்க்கரை வியாதி நோய் கிடையாது. அதுக்கு 125 சொல்லுவீங்க. அது கூடுறது என்ன காரணம்? அந்த ரேஷியோ கூடுறதுக்கான ரீசன் என்ன சொல்றாங்க? இந்த ரேஷியோ கூட்டல. இப்பயும் அந்த 126க்கு மேல இருந்தா தான் சுகர்ன்னு சொல்றோம். 200க்கு மேல தான் சுகர்ன்னு சொல்றோம். இப்போ வந்து அந்த ப்ரீ டயபெட்டிக்ங்கிற ஒரு ஸ்டேஜ நம்ம கொண்டு வந்து, அந்த நிலையிலேயே நம்ம கண்டுபிடித்தா சர்க்கரை வியாதி வருவதை தள்ளி போடலாம். இல்லை முழுவதுமாக தடுக்கலாம். முன்னெச்சரிக்கையா கொண்டு வரலாம். ஆமா. இன்னைக்கு இந்த மாநாட்டுல லைனக்ஸோட மாநாட்டுல இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த மாநாட்டுல வந்து இளம் வயதினருக்கு சர்க்கரை வியாதி, அதனால வரக்கூடிய சிறுநீரக பாதிப்பு, கண் பாதிப்பு, நரம்பு பாதிப்பு, மூளை மண்டல பாதிப்பு, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் வருவதை தடுப்பதற்காக உள்ள வழிமுறைகளை பத்தி விரிவாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட சில மருந்துகள் இருக்கின்றன. ஸோ அந்த மருந்துகள் மூலமாக ஒருவருக்கு சர்க்கரை வியாதி வந்துவிட்டது என்றால், இந்த காம்ப்ளிகேஷன்களை எவ்வளவு நாள் தள்ளி போடுவது, அப்படி காம்ப்ளிகேஷன் வந்தால் அதை எவ்வாறு சுலபமாக குணப்படுத்துவது என்பதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சர்க்கரை வியாதி நம்ம உடலில் இன்சுலின் குறைபாட்டினால் வருகிறது. அதை முழுமையாக குணப்படுத்துவதற்கு என்ற மருந்து இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அதை நாம் ஓரளவு கட்டுக்குள் வைத்திருந்தால் நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்கலாம். முக்கிய தீர்மானம் இல்லை, இது சும்மா ஒரு சயின்டிஃபிக் கான்ஃபரன்ஸ் ரெசல்யூஷன் அந்த மாதிரி நாங்கள் ஒன்றும் போடல.